வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஈஸியான முறையில் கீரை குழம்பு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைக்கீரை எடுத்துருக்கேங்க. அரைக்கீரையை குக்கரில் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன், 2 தக்காளி, பூண்டு போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு, நான் 100 துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். புளிப்புக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய். இப்போ குக்கர் மூடி விசில் விட்டுறலாங்க. பருப்பு வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சிருங்க. உப்பு பருப்புலேயே போட்டு கடைஞ்சிட்டேங்க. நான் கடாய் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.